ஹாய் எவ்ரிவான். ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம மார்க் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஒரு வீடியோவில். இன்றைக்கி வந்து உங்கள் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் சரி, ஃபிஃப்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் சரி, அதாவது செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய எக்ஸாம் டைம் டேபிள் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரைட். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து 14th ஸ்டார்ட் ஆகுது, அப்படி தானே? சிலருக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஃபோர்நூன், அதாவது மார்னிங் இருக்குது, சிலருக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஆஃப்டர்நூன் இருக்குது. ஸோ என்னென்ன கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து செக் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாமோடைய டைமிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைமிங்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் எக்ஸாம் எழுதுகிறப்ப டென்ஷன் இருக்காது. ரைட்டாக? வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் டென்ஷன் ஆகாது உங்களை பார்த்து. அண்டு ப்ராப்பராக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டையும் உங்களால் யூனிவர்சிட்டி போர்ட்டலில் அப்லோட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால எப்போவுமே இந்த டைமிங்ஸை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்நூன் செஷன், அதாவது மார்னிங் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணலாம்? கிட்டத்தட்ட 8:15 மணி காலையில் 8:15 டவுன்லோட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டியூரேஷன் வந்து 9 o'clock தான் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா, அப்போ 9 மணிக்கு தான் எழுத ஆரம்பிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போ நீங்கள் 8:15 டவுன்லோட் பண்ணுறீங்களோ, கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணவுமே நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ நம்ம இது வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு தடவை கூட இதை வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்? ஸோ எக்ஸாம் டைம் டியூரேஷன் வந்து 9 o'clock 12 o'clock. பட் நீங்கள் 8:15 கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அப்போவே அப்லோட் பண்ணிடுவாங்க கொஸ்டின் பேப்பரை யூனிவர்சிட்டியிலேருந்து. நீங்கள் டவுன்லோட் பண்ணவுமே எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 45 minutes அடிஷ்னலாக கிடைக்கும். சரியா? அடுத்து நீங்கள் பாருங்கள், அந்த மார்னிங் செஷனில் உள்ளவங்கள தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கான டைம், ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து 12 மணிக்கு நீங்கள் எக்ஸாம் முடிக்கிறீங்க, 12:15 1:45 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு சின்ன 15 minutes பிரேக், அந்த சர்வர் டிராஃபிக் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து 2 o'clock 3:30 வரைக்கும் உங்களால் அப்லோட் பண்ணலாம். ஸோ 8:15 மணிக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுத ஆரம்பித்து நீங்கள் 3:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நான் சொல்கிறப்ப ரொம்ப நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் இந்த ப்ராப்பராக இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணாதான் 3:30 மணிக்குள்ளால் என்ன பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும். எப்போவுமே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம மட்டும் இல்லை எக்ஸாம் எழுதுறது, அப்படி தானே? மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கீழே என்னென்ன காலேஜஸ், வெறும் கன்னியாகுமரியில் மட்டும் இல்லை, திருநெல்வேலியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ இந்த காலேஜஸில் இருக்கிற எல்லா பசங்களும் எழுதுவாங்க எக்ஸாம். அப்போ எல்லாரும் எழுதுறப்ப, எல்லாரும் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணுறப்ப அங்கே டிஃபிகல்ட்டிஸ் வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணாதான் நமக்கு பெனிஃபிஷியல். சரியா? ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஆஃப்டர்நூன் செஷன், சிலருக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன், அவங்களுக்கு வந்து 11:30 மணி. ஆஃப்டர்நூன் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 45 minutes முன்னாடியே அந்த கொஸ்டின் பேப்பரை அவங்க டவுன்லோட் பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம். ரைட்? நீ உங்களோட எக்ஸாம் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 12:15 மதியம் 12:15 சாயங்காலம் 3:15 வரைக்கும், 12:15 PM to 3:15 PM. அதுக்கப்புறமா ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது 3:45 PM to 5:15 PM. மறுபடியும் எப்படி நான் மார்னிங் செஷனில் ஒரு 15 minutes பிரேக் சொல்லணும், இங்கேயும் ஒரு 15 minutesக்கு அப்புறம் 5:30 PM 7 PM வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். உங்கள் நெட்வொர்க் அதெல்லாத்தையும் நீங்கள் இப்போவே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு, அப்படி தானே? ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் ப்ராப்பரான நெட்வொர்க்ஸ் இல்லை அப்படிங்கிற
பட்சத்தில் நீங்கள் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி அந்த பேப்பர்ஸை நீங்கள் பிடிஎஃபாக மாற்றவுமே நீங்கள் நியர்பை ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ரோச் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ப்ராப்பர் ஸ்கெட்யூல் வந்து பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கூட போக வேண்டாம், உங்களுடைய வீட்டில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன், நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும். ஸோ இப்போவே அதெல்லாம் பார்த்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரைட். ரெண்டாவது அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், மார்க் எக்ஸாமினேஷன். இதை நம்ம முடிச்சிட்டோம், we have completed it, ரைட். நேற்றுக்கும் இன்னைக்குமா நம்ம மார்க் எக்ஸாம்ஸ் எழுதி அப்லோட் பண்ணதுனால நீங்கள் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ரொசீஜர் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் நாளைக்கு இனி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அது கட்டாயமா எல்லாரும் செய்யணும். அது என்ன ப்ரொசீஜர் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஒரு தடவை நம்ம செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை நீங்கள் மார்க் எக்ஸாமுக்கு என்ட்ரி அந்த போர்ட்டலுக்குள்ளால போகிறப்ப, அது வெப் போர்ட்டல் அல்லது எக்ஸாம் போர்ட்டல் அப்படிங்கிறாங்க, அந்த வெப் போர்ட்டலுக்குள்ளால போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய லாகின் ஐடி கேட்டிருக்கும், அப்படிதானே? அதுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. பாஸ்வேர்டுக்கு என்ன கொடுத்தீங்க, டேட் ஆஃப் பர்த். இதே மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பவும் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th டிசம்பர். ஓகேவா? அதாவது நாளைக்கு சனிக்கிழமைலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இது ஓப்பனாக இருக்கும், ரைட். அண்ட் மேபி அந்த டைம் ஒரு 10 o'clock மேலே 11 o'clock மேலே ஆகும். பட் நாளைக்கு கட்டாயமாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக யூஜி, பிஜி, 3rd செமிஸ்டர் அண்ட் 5th செமிஸ்டர் அண்ட் பிஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4th 3rd செமிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ரைட். இதுதான் அந்த போர்ட்டலுடைய லிங்க். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்குள்ளாடி போய்க்கலாம். சரியா? ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஒரு வாட்டி அது மேண்டேட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் எதுக்காக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா, முக்கியமாக நம்மளுடைய ஆன்சர் புக்லெட் ரெடி பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம மார்க் எக்ஸாமுக்கு ஒரு 2 ஷீட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குதோ, ரைட்டா, உங்களுக்கு 6 எக்ஸாம், இப்போ 3rd இயர்ஸை பொறுத்தா 6 எக்ஸாம்ஸ் இருக்கும். 2nd இயர்ஸை பொறுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 9 எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஈச் சப்ஜெக்டுக்கு இந்த மாதிரி 2 பேப்பர் ப்ரீ எக்ஸாம் டாக்குமெண்ட் டவுன்லோட் அப்படிங்கிறதுக்குள்ளாடி, அந்த டேபுக்குள்ளாடி மார்க் எக்ஸாம் வீடியோ பார்த்தவங்களுக்கு, மார்க் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். சரியா? ஸோ என்ன ஆயிடுது, இப்போ இந்த 2 ஷீட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ 6 சப்ஜெக்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க, கிட்டத்தட்ட 12 பேப்பர் டவுன்லோட் ஆகும், அப்படிதானே? ஸோ அதில் நம்மளுடைய காலேஜ் கோடு, அதோடைய நேம், உங்களுடைய கோர்ஸ் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நம்பர், இது ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் காமிக்கிறேன், ரைட். டேட் ஆஃப் எக்ஸாம், இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும், இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும், ரைட். அண்ட் இன்னொரு இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கட்டாயம் டவுன்லோட் பண்ணி மட்டும் இல்லை, பிரிண்ட் அவுட்டும் எடுக்கணும், அப்படிதானே? ஸோ அதனால கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ரோச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ரைட். அண்ட் நேற்றுக்கு மார்க் எக்ஸாமுக்கு சொன்ன அதே விஷயம்தான். நீங்கள் 2nd பேஜ், ஓகேவா, 2nd பேஜ் பார்த்தீங்கன்னா அந்தந்த எக்ஸாமுக்கு அந்தந்த பேப்பருக்கு அந்த பேப்பர் கோடு நேமுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் வரும், அப்படிதானே? ஸோ அப்படி அதில் டேட் ஆஃப் எக்ஸாமும் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதில் இருக்கும். ஸோ இந்த பேஜ், இதுதான் 2nd பேஜ்னு நீங்கள் எடுத்துக்கணும். இது 1st பேஜ், இது 2nd பேஜ். இந்த 2nd பேஜ்லேருந்தே நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், 2nd பேஜை ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 2nd பேஜோடைய பேக் சைட்லேருந்தே கையாலே எழுத ஆரம்பிச்சிடலாம். என்ன எழுதணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பேப்பர் கோட், அதோடைய நேமு, டேட் ஆஃப் எக்ஸாம், ஸ்டூடெண்ட் சிக்னேச்சருக்கு இடம் விடணும், பேஜ் நம்பருக்கு இடம் விடணும்.
ஓகேவா, புரியுதா? இதை வந்து நீங்கள் முதவே என்ன பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு மார்னிங் டென்ஷன் இருக்காது. நீங்கள் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர், இந்த இந்த செகண்ட் பேஜில் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, இது எல்லாம் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி பேஜ் நம்பர் வந்து போட்டு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எப்படி நம்ம வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறப்ப 40 பக்கம் உள்ள புக்லெட் தருவாங்கல்ல, அந்த புக்லெட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் பேஜ் மாடல்ல தான் மீதி இருக்கிற எல்லா பேஜஸும், அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. தேர்ட் பேஜ்லேருந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். எதுக்காக ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், இது வந்து நீங்கள் திருப்பி எழுதணுங்கிற அவசியம் இருக்காது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கையால் இல்லை மேம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நாங்கள் மார்ஜின்லாம் போட்டு இதை வந்து நாங்களே கையால் எழுதிக்கிறோம் தாராளமாக. சரியா, நம்மளுக்கு காசும் எக்கனாமிக்கலாக மிச்சம் ஆகும், நமக்கு டைமும் இருக்கும். ஸோ நீங்கள் எழுதுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, ரைட்? இல்லை மேம் நான் வந்து பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேம் மொத்த பேப்பரில் தான் எடுக்கணுமா, பேக் சைடில் எழுதக்கூடாது, தாராளமாக பேக் சைட்லேயும் எழுதலாம். பட் இந்த ஃபார்மெட் வந்து எல்லா பேஜஸ்லேயும் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேப்பரை வந்து என்ன பண்ணுவாங்க, வேல்யூவேஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாம் அந்த அப்போ 1, 2னா கிட்டத்தட்ட 38 பேஜஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேஜஸ் புக்லெட் உங்களுக்கு ரெடி பண்ணிடணும். ஓகேவா, நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஆர்டர் பண்ணி அப்போ 40 பேஜஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு புக்லெட் ரெடி ஆயிரும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது வந்து அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக நீங்கள் அன்னைக்குள்ள எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கட்டாயம் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் சிக்னேச்சரும் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்னும் கட்டாயமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த 2 பேஜஸை டவுன்லோட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 பேஜ் வரும். நீங்கள் செக் பண்ண வேண்டியது பேப்பர் கோடும் நேமும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் எக்ஸாம் செக் பண்ணிக்கணும். 2வது பேஜுடைய ஃபார்மெட்டில் தான் மீதி இருக்கிற 38 பக்கமும் இருக்கணும். ஓகேவா? ஸோ 38 பக்கமும் இருந்துச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 40 பேஜஸ் வந்து ரெடியாகி அதை தனியாக நீங்கள் ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி உங்களுக்கு எத்தனை எக்ஸாம் இருக்குது, 6 எக்ஸாம் இருந்தால் 6 செட்டு புக்லெட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. 8 எக்ஸாம் இருந்ததுன்னா 8 செட்டு புக்லெட்டை வந்து என்ன பண்ணி வச்சுருப்பீங்க, ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர், பேஜ் நம்பர் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்னும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சரையும் கட்டாயம் போடணும். ஓகே, இனி அடுத்தது நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க. இட் இஸ் ஓவர், அந்த டன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி பென் யூஸ் பண்ணலாம், சிலருக்கு அதெல்லாம் சந்தேகம் வரும், அப்படிதானே? ப்ளூ பென் யூஸ் பண்ணலாம், பிளாக் பென் யூஸ் பண்ணலாம். மேம் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாதா, எழுதுறதுக்கு பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது உங்களுக்கு டிராயிங்லாம் இருக்கும்ல, இப்போ ஃப்ளோ சார்ட் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது பிளாக் டயக்ராம்ஸ் இருக்கும், ஸோ ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ற டயக்ராம்ஸ் இருக்கும். நம்ம எப்பவுமே நம்மளுடைய பேப்பர்ஸை நீட்டா பிரசன்ட் பண்றப்ப நமக்கு வந்து மார்க்கும் அதிகமா விழும், அப்படித்தானே? ஸோ அந்த மாதிரிக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈவன் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தயவு செய்து பென்சிலை வந்து ஃபுல் ரைட்டிங் யூஸ் பண்ணிடாது. சரியா? அதுக்கு ப்ளூ அல்லது பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுல இப்போ இன்னொரு விஷயம், நீங்க A4 ஷீட்டா தான் இருக்கும். இப்போ இந்த செகண்ட் பேஜ் பார்த்தீங்களா, நான் எழுதலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த செகண்ட் பேஜ்லேருந்து இந்த செகண்ட் பேஜ் வந்து ஒரு A4 ஃபார்மெட்டு. சரியா? ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கலை, A4 ஷீட்டை வாங்கி எழுதுறீங்கன்னா A4 ஷீட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? அந்த பிளெயின் பேப்பர் அல்லது ஈவன் லைன் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அந்த பிளெயின் பேப்பரோ லைன் பேப்பரோ A4 ஃபார்மெட்டில் இருக்கணும். ஓகே, நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதே A4 ஷீட்டில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெராக்ஸ் பண்ணி தந்துருவாங்க. ஓகே, நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன வந்துடும், அதே மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு தாங்கன்னா பேக் டு பேக் ஜெராக்ஸ் எடுங்க, அதுவே போதுமானது. ஸோ அப்படி எடுத்தால் பிரச்சனை இல்லை. இல்லை மேம் நாங்கள் எழுத தான் செய்கிறோன்னா இந்த பேஜுக்கு பேக்கில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பென்சிலாக நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுவீங்க. அப்போ செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், 4th பேஜும் A4 சைஸில் இருக்கணும். சரியா? 4th பேஜ்லேருந்து அந்த 38 பேஜ் வரைக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது
மேக்ஸிமம் 40 பேஜஸ் தான், ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. 40 பக்கத்துக்கு மேலே எழுதுனீங்கன்னா வேல்யூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக நிறைய நமக்கு தான் நிறைய டைம் இருக்கே உட்காந்து எழுதுவோன்னு தயவுசெய்து யோசிச்சிடாத. மேக்ஸிமம் 40 பக்கத்தை தாண்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 40 பக்கத்துக்கு மேலே நீ என்ன எழுதியிருந்தாலும் வேல்யூ பண்ண மாட்டாங்க. சரியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அதான் நிஜம். அதனால தான் சொல்கிறேன், அப்படி தான் கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ எக்ஸாம் அப்போ முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன? வீட்டில் இருந்து தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட் திஸ் பாயிண்ட், ரிசைட் அட் யோர் ஹோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட்? ஸோ வீட்டில் இருந்து எக்ஸாம் அன்னைக்கு ரிலாக்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய எக்ஸாம் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் கொஸ்டின் பேப்பரை அந்த பர்டிகுலர் டைம் என்ன நம்ம டைமிங் பார்த்தோம்லே, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அந்த டைமில் ஸ்டிக் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், அப்படி தானே? ஸோ யூ ஹாவ் டு டவுன்லோட் த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணணும். மறுபடியும் வேணா சொல்கிறேன், மார்னிங் செஷனுக்கு 8:15 கொஸ்டின் பேப்பர் வந்துடும், மதியம் செஷனுக்கு 11:30 மணிக்கு வரும். சரியா? ஸோ ஆல்வேஸ் கீப் தட் இன் மைண்ட். அந்த நேரம் உங்களுக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ நீங்கள் அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க புக்லெட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. பட் நம்ம எழுதுற அவசரத்துல என்ன பண்ணிடுவோம், பேஜ் நம்பரை மாத்திடுவோம், வேற ஏதாவது தலைகீழா ஸ்கேன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. சரியா? அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேப்பர்ஸை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி, பேப்பர்ஸை ப்ராப்பராக ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும்னா பேஜ் நம்பர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு எந்த ஸ்கேனர் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, அது டாக்குமெண்ட் ஸ்கேனராக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு காக ஸ்கேனராக இருக்கட்டும், அடோப் ஸ்கேனாக இருக்கட்டும், எந்த ஸ்கேன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக ஒவ்வொரு பேப்பருக்கு ஒவ்வொரு பிடிஎஃப் போடுறா. ஃபர்ஸ்ட் பேஜுக்கு ஒரு பிடிஎஃப், செகண்ட் பேஜுக்கு ஒரு பிடிஎஃப்னு 40 பக்கத்துக்கு தனித்தனி பிடிஎஃப் போட்டுறாங்க. 40 பக்கமும் சேர்த்து ஒரே பிடிஎஃப். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ஷுட் பி a சிங்கிள் பிடிஎஃப். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்லோட் பண்ணுவீங்க. என்ன அதுல முக்கியமானது என்னது, டியூ டைம்குள்ளால அவங்க என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ, காலையில எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 3:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்னிங் ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 7 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய நேரம் இருக்குன்னு நினைச்சிட்டு தயவு செய்து கேஷுவலா இருந்துராத. 3 மணி நேரம் பரீட்சையை 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு எழுதிடாது. ஓகேவா? அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க அப்லோட் பண்ணவும், நேற்றுக்கு நம்ம மார்க் எக்ஸாம்லயும் பார்த்தோம் அப்படிதானே, நீங்க சர்டிஃபை அப்லோட் கொடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுல ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், நான் கரெக்டான பேப்பரை தான் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கும். நீங்க எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, மார்க் எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாருமே. அதில் என்ன கேட்கும், கண்டென்ட்டை வெரிஃபை பண்ணுங்க பண்ணுங்க நீங்க. ஏன்னா அது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு காமிக்கும், வியூ பண்ணலாம் நமக்கு அந்த பிடிஎஃப். அது வியூ பிடிஎஃப்னு ஒரு ஸ்க்ரீன் நான் காமிச்சு தரேன் அடுத்த ஸ்லைட்ல. அதில் நீங்கள் ப்ராப்பராக ஆர்டர் நம்ம என்ன ஆர்டர், செகண்ட் பேஜுக்கு அடுத்து தேர்ட் பேஜ் வருதா, தேர்ட் பேஜுக்கு அடுத்து ஃபோர்த் பேஜ் இருக்கா, ஆர்டரில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, ஒரு டிக் மார்க் கொடுத்தாதான் ஃபைனலாக அது சப்மிட்னு ஏற்றுக்கும். ஸோ உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் ப்ராப்பராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை சான்ஸ் கொடுத்து ஃபைனல் சப்மிஷன் நடக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. யாரெல்லாம் வீட்டில் இருந்து அழகாக எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, பொதுவாக நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க தான் ரொம்ப சீக்கிரம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஃபேக்கல்ட்டிஸ் நாங்கள் சொல்கிறோம். அதனால் கொஞ்சம் மனசில் அதை வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் திங் நான் அதை காமிச்சு தரேன், அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு காமிச்சு தரேன். கேன் யூ see here? இதுதான் நீங்கள் அப்லோட் இது மார்க் இன்டர்வியூட ஒரு புக்லெட் பார்த்தீங்களா, ஆன்சர் புக்லெட் அக்னாலஜ் ப்ரிவ்யூன்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அட்டாச் பண்ண பிடிஎஃப் இப்படி தெரியுதா? இதில் இந்த ஓப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டர் ஃபுல்லாக நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே இதில் தெரியும்.
சரியா, ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இருக்குல்லையா டிக்ளரேஷன், ஐ வியூட் கரெக்ட் ஆன்சர் புக்லெட் டாக்குமெண்ட், இதில் நீங்கள் டிக் மார்க் இது செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து செலக்ட் ஆகும். அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் டு கெட் அக்னாலஜ்மெண்ட், இதை என்ன பண்ணணும், நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்மிஷன் சம்மரி வரும். அதை நான் காமிச்சு தரேன். பட் சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஆர்டர் சரியில்லை, பேஜ் தலைகீழாக இருக்குது, ஸ்கேனுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை, தயவுசெய்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நல்லா இல்லைன்னா உங்கள் பேப்பர்ஸை வேல்யூ பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஓகேவா, வேல்யூ பண்ணுறதுக்கு வந்து அடுத்து நீங்கள் மறுபடியும் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கள. சரியா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்கேன் குவாலிட்டி நல்லா இருக்கட்டும், வெளிச்சத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி நீட்டாக ஸ்கேன் பண்ணுங்கள், தெளிவாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருங்க. சரியா, உங்களுக்கு தனியாக செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம், இல்லை வீடியோஸ் நாங்கள் ஷேர் பண்ணதை பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக எப்படி ஸ்கேன் பண்ணணும், குவாலிட்டியாக எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ சப்போஸ் தப்பு யாருக்கும் நடக்கும், அப்படித்தானே? சப்போஸ் தப்பு நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, யூ கேன் ரீ அப்லோட். ஓகேவா, பட் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கட்டாயம் இந்த வியூ வரும், அதுக்கப்புறமா இந்த டிக்ளரேஷன் வரும். அந்த டைமில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டு கெட் அக்னாலஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணணும். சரியா, அப்போ தான் அப்லோட் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த வியூ வந்தாதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது மேம் அது என்ன சப்மிஷன் சம்மரி மார்க் எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே தெரியும், இதுதான் சப்மிஷன் சம்மரி. இந்த இருக்கேன் ஆன்சர் புக்லெட் சப்மிஷன் சம்மரி. இது நீங்கள் உங்கள் மொபைல்லே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து மார்க் டெஸ்டோடது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்ஸ்க்கும் வரும். ஸோ சீரியல் நம்பர் இருக்கும், சப்ஜெக்ட் கோட் கரெக்டானு பார்த்துக்கோங்க, சப்ஜெக்ட் நேமு, எக்ஸாம் டேட், எக்ஸாம் செஷன், இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தயவுசெய்து அதை என்ன பண்ணிடாத, டெலீட் பண்ணிடாத, எல்லா பரீட்சையும் எழுதி முடிக்கிற வரைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எழுதுகிற எக்ஸாம்னா அந்த ஷீட்டை அப்லோட் பண்ணுறப்ப பிடிஎஃபாக மாற்றி தானே அப்லோட் பண்ணுவீங்க. அந்த பிடிஎஃபை நீங்கள் ஒரு பென் ட்ரைவெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருந்ததுன்னா மெயில் ஐடியில் ஸ்டோர் பண்ணி வைங்க, இல்லை உங்கள் கூகுள் டிரைவில் சேவ் பண்ணி வைங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா தயவுசெய்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஒரு சிடியிலையாவது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திடீர்னு ஏதாவது உங்கள் ஆன்சர் ஷீட்ஸில் யூனிவர்சிட்டியிலேருந்து குவெரிஸ் வந்துச்சுன்னா அந்த டைம் உங்ககிட்ட பிடிஎஃப் இல்லைன்னா அது உங்கள் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட்டிவ் இருக்காது. சரியா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சிடிலையோ இல்லை ட்ரைவ்லையோ இல்லைன்னா ஜிமெயில் ஐடியிலையோ, ஜிமெயில் தான் இல்லை, ஏதாவது ஒரு மெயில் ஐடியில் நீ சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தொலைச்சிடாது. இன்னைக்கு எக்ஸாம் அவ்வளோதான் முடிஞ்சிடா அப்படின்னு மாதிரி நினச்சிடாது. சரியா, அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கு. அண்ட் இதுதான் இதே மாதிரி இந்த ஆன்சர் புக்லெட் சப்மிஷன் சம்மரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வரும். ஃபைனலாக நீங்கள் எல்லா பரீட்சையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி யூனிவர்சிட்டி சப்மிஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வரும். இந்த யூனிவர்சிட்டி சப்மிஷன் ஃபார்ம் அதில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் அல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், காலேஜ் நேம் எல்லாம் இருக்கும். இது வந்து நான் எழுதின ஒரு எக்ஸாம்பிள், அதுக்காக நான் காமிச்சு தர்றேன். அண்ட் டு த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எம்எஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்குது. இதில் உங்களுக்கு சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சப்மிஷன் ஆனால் இந்த மாதிரி தான் சப்மிஷன் ஃபார்முடைய ஃபார்மெட் இருக்கும். இதை வந்து அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம்னு கூட அவங்க சொல்லுவாங்க. ரைட்டா, உங்களுக்கு வந்து அது அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம்னு வரணும். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணி ஒரு 2 காப்பி வச்சுக்கணும், 2 அல்லது 3 காப்பி வச்சுக்கலாம். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது எல்லா சீரியல் நம்பரும் இருக்குதா, சப்ஜெக்ட் கோட்ஸ் கரெக்டாக இருக்கா, சப்ஜெக்ட் நேம் கரெக்டாக இருக்கா. அதில் முக்கியமாக ஆன்லைனில் சப்மிட்டட் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ நல்ல தைரியமாக இருக்கலாம். என்னன்னா உன்னுடைய பேப்பர் எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லாமல் வேல்யூ பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்தில் இருக்கலாம். சரியா, அதனால தான் உன்னை மறுபடியும் சொல்கிறேன், தயவுசெய்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கான வழியை பாரு. ஓகேவா, சரி. அடுத்த ஆப்ஷன்ஸை பற்றியெல்லாம் யோசிக்காது. அன்னன்னைக்கு எக்ஸாமுக்கு உனக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் அப்லோட் ப்ராப்பராக பண்ணிட்டா போதும். நெட்வொர்க் இஷ்யூஸ் எல்லாம் சொல்லி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கோம், அப்படி தானே? பட் இதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, நிறைய நாம கிடைச்சதுரா வீட்டில் உட்காந்து எழுதுறோம், நிறைய டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாது. ஓகே, அண்ட் ஃபைனலி ஐ ஹாவ் டு விஷ் யூ ஆல் அ குட் லக். டூ த பெஸ்ட்.
சரியா? ஆன்லைன் எக்ஸாம்ஸ்னாலும் சின்சியராக அட்டன் பண்ணுங்க. நமக்கு எப்படி இருக்கணும்? ஹானஸ்டாக இருக்கணும். தேங்க்யூ ஆல். சரியா?